எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம அவ்வை பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய பாடல் மூலமாகவே கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்த 2 பொற்கிழிகளை 2 பாடல்கள் பாடி அருந்து விழ வச்சாங்களாம். அப்படி அவங்க என்னென்ன பாடல் பாடினாங்க, எந்த சூழ்நிலையில் பாடினாங்க, அந்த பாடலோட பொருள் என்ன, அதை பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு நூலோ பாடலோ கதையோ நல்லதுன்னு நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நல்லது இல்லைன்னா அதை படிச்சு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது என்பது ஒரு புறமா இருந்தாலும், தீயவற்றை படிக்கிறதால நம்ம மனசு குழம்பும், தீய வழியில செல்ல நம்ம முற்பட்டுடுவோம். ஒரு நூல் நல்ல நூல் என்பதற்கு ஒரே சான்று அது காலத்தை வென்று நிற்க வேண்டும். நல்லது இல்லைன்னா அதை காலமே கழித்துவிடும். ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்க பாடல்கள் 1000 ஆண்டுகளையும் தாண்டி வந்திருக்குது அப்படின்னா அதோட மகத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு நூலை ஏற்றினா அதை எளிதில அங்கீகரிக்க மாட்டாங்களாங்க. அனல்வாதம், புனல்வாதம் என்றெல்லாம் இருந்துதான். அதாவது நூல் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை தீயில போட்டுடுவாங்களாம். அது தீயில கருகாம இருந்தா அது நல்ல நூல் என்று ஏற்றுக்கொள்வாங்களாம். அதே மாதிரி ஓடுகிற நதியில அந்த நூலை போட்டுருவாங்களாம். அது அந்த ஆற்று நீரில் அடிச்சுக்கிட்டு போகாம எதிர்ல நீந்தி வந்தா அந்த நூல் நல்லதுன்னு ஏற்றுக்கொள்வாங்களாம். இப்படி எல்லாம் இருந்திருக்கு பாருங்க. ஒரு முறை ஒரு பாண்டிய மன்னன் என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய கொம்புல ஒரு கயிறை கட்டி அதுல ஒரு பொன்னாலான ஒரு பைய கட்டி தொங்க விட்டுருக்கான். அதாவது பொற்காசுகள் அடங்கிய ஒரு பைய. அவன் அந்த காலத்துலலாம் மன்னர்களை தேடி வந்து புலவர்கள் பாடி பரிசு வாங்கி போவாங்க இல்லையா, அதே மாதிரி தன்னை நாடி பரிசு வாங்க வர புலவர்கள் கிட்ட சொல்லுவானா, நீங்க கவிதை பாடுங்க, அந்த பொற்கிழி கயிறு அறுந்து விழுந்தா நீங்க அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு. புலவர்களுக்கு பயம். ஏன்னா அவங்க பாடி அந்த பொற்கிழி கீழே அறுந்து விழுந்துட்டா பரவாயில்ல, ஆனா அருந்து விழாம போயிடுச்சுன்னா அவங்க பாட்டு நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களோட சிரிப்புக்கு இவங்க இடமாகிடுவாங்க. அதனால யாருமே முன் வந்து பாடல் பாடவே இல்லையா. மன்னனுக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் ஔவையார் அங்க வராரு. என்னப்பா அங்க பொற்கிழி கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதும் ஔவையார் சும்மா இருப்பாங்களா? ஓ, இதுதானா சங்கதி அப்படின்னு 2 பாடல்களை பாடினாங்களாம். இதுதான் 2 பொற்கிழிகள் கயிறு அறுந்து விழுந்தது என்ற கதை. அதுல முதல் பாடல் என்னன்னா, தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி, பின் சென்றும் போய்த்தான் இவனென்று போமேல் அவன் குடி எச்சம் இருமேல் இரு. இப்போ நான் முதல்ல இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருள் சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒருத்தன் கேட்காம அவனுக்கு உதவி செய்வதுதான் கருணை குணம். கேட்டதுக்கு அப்புறமா கொடுக்கறது அவனுடைய வலிமையை காட்டுது. மீண்டும் மீண்டும் ஒருத்தனை அலைய விட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது அவன் நடந்து வந்தான் இல்லையா, அதுக்கு கொடுக்கற கூலிதான். அப்படி பல முறை வந்து கேட்ட பின்னும் கொடுக்காம அலட்சியமா இருக்கிறவனோட குலவாரிசு இல்லாமலே போய்விடும் என்பது உண்மையானா, ஏ பொற்கிழியே நீயும் அருந்து போய்விடு என்பதுதான் இந்த பாடலோட பொருள். இந்த பாடல் பாடி முடிச்சதுமே அவர் சொன்னது உண்மைதான் என்பதால அந்த பொற்கிழியும் அருந்து விழுந்துடுச்சான். தண்டாமல் என்றால் பிச்சை கேட்காமல், ஈவது என்றால் கொடுப்பது, தாளாண்மை கருணை குணம், தண்டி என்றால் பிச்சை, அடுத்த கால் கேட்ட பின், ஈவது கொடுப்பது, வன்மை வலிமை, அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும், பின் சென்றால் பின்னும் வந்து கேட்ட பின், அதாவது மறுபடியும் வந்து கேட்டதுக்கு அப்புறம், ஈவது கொடுப்பது, கார்கூலி அவன் நடந்து வந்ததற்கு கொடுத்த கூலி, பின் சென்றும் அதற்கு பிறகும் போனா, போய்த்தான் கொடுக்காமல் ஏமாற்றினால், இவனென்று போமேல் அவனுக்கு கொடுக்காமலே அலட்சியப்படுத்தி விட்டா அவன் குடி, அப்படிப்பட்டவனோட குடும்பத்துல எச்சம் வாரிசு இருமேல் இற்று போய்விடும் என்பது உண்மையானால் இரு, நீயும் அருந்து போ, அதாவது வாரிசு அருந்து போவது போல நீயும் அருந்து போ பொற்கிழியே என்று பாடினாராம். இந்த கதை உண்மையோ பொய்யோ, ஆனா அது சொல்லும் கருத்து எவ்வளவு உயர்வானது என்று பாருங்க. கேட்காமல் கொடுப்பது எவ்வளவு நல்ல உயர்ந்த பண்பு. இன்னைக்கு நம்ம பொது உடைமை பற்றி பேசுறோம்.
ஆனா அன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை முறைய வகுத்து வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. அடுத்ததாக நாம 2வது பொற்கிழி அருந்து விழுந்ததற்கான பாடல் என்னவென்று பார்க்கலாமா? ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 பூத்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்றரு. இதுதாங்க அந்த பாடல். அதற்கு என்ன பொருள் என்று முதலில் பார்க்கலாம். யுத்தம் வந்துவிட்டது, சண்டைக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது போர் வரப்போது, சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா 100ல் 1 தான் வருவான். நல்ல பாடல் பாடுப்பா அப்படின்னு சொன்னா அது 1000ல் 1 தான் முடியும். சரிப்பா பாடிட்டேன், படிச்சதை எல்லாருக்கும் தெளிவா விளங்குற மாதிரி எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னா அது 10,000ல் 1 தான் முடியும். சம்பாதிச்ச பொருளை எல்லாம் பிறருக்கு தானமாக கொடுன்னு சொன்னா அது கோடியில 1 தான் முடியும். அது உண்மை, அதாவது நான் மேல சொன்ன எல்லாமே உண்மைன்னு சொன்னா ஏ பொற்கிழியே நீ அருந்து விழுவாயாக என்று பாடினாராம். இப்படி பாடியதுமே அந்த பொற்கிழி அருந்து விழுந்துடுச்சாங்க. இப்போ ஆர்த்த சபை என்றால் சண்டைக்கு வா என்றால் சபையில் இருந்து என்று அர்த்தம். 101 100ல் 1 வருவான். 1001 புலவர் என்றால் பாடல் பாடு என்றால் 1000ல் 1 தான் முடியும். வார்த்தை 10,000 என்றால் கற்றதை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல் என்றால் அது 10,000ல் 1 தான் முடியும். பூத்த மலர், இது பூத்த மலர் என்றுதான் அர்த்தம். தண்டாமரை, குளிர்ந்த தாமரை நீரில் இருக்கும். திருவே, லக்ஷ்மியே. தாதா, கொடையாளி. கோடிக்கொருவர், கோடியில் 1. உண்டாயின் உண்டென்றரு. அது உண்மையானா, நான் சொன்னது உண்மையானா, உண்மை என்று சொல்ல நீ அருந்து விழுவாயாக. இந்த பாடல் மூலமாக ஔவையார் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், பாடல் எழுதுவதை விட படித்ததை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல யாரும் முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, முதல் காரணம் சொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. படிச்சு புரிஞ்சுக்கலாம், ஆனா அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வது என்பது ஒரு கலை. அது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் எளிதா வராது. 2வது காரணம், பொருளை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பொருளை கொடுக்கற மாதிரி கல்வியை கொடுக்க மனசு வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தந்துட்டா என் மதிப்பு என்ன ஆகிறது, அவனும் எனக்கு சமமாக ஆகிடுவானே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். இதுதான் அவரு இந்த பாடல் மூலமா முக்கியமான பொருள் நமக்கு சொல்றாரு. இதே பாடலை வலியுறுத்தி அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது என்ன பாடல் என்று பார்க்கலாம். கரவாகிய கல்வியுளார் கடை சென்றறிவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுதன் குஞ்சரவா சிவயோக தயாபரணே என்று பாடியிருக்கிறார். கரவாகிய என்றால் மறைத்து வைக்கக்கூடிய, கல்வியுளார் கல்வியை உடையவங்க, கடை சென்று வாசலில் சென்று, இரவா வகை கை ஏந்தும்படி செய்யாமல், மெய்ப்பொருள் ஈகுவையோ உண்மையான பொருளை தருவாயாக, குரவா தலைவா, குரவன் என்றால் நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல குரவன் என்றால் தலைவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். குமரா என்றால் குமர கடவுள். குலிசாயுத, குலிசாயுதம் என்ற ஆயுதத்தை கையில் கொண்டவனே. குஞ்சரவா, குஞ்சரம் என்றால் யானை, தெய்வ யானைக்கு தலைவனே. சிவயோக, சிவயோகத்தில் நிற்பவனே. தயாபரணே, தயை நிறைந்தவனே. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா, சிலர் படிப்பாங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, ஆனா அதை மத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எங்க தெரிஞ்சுக்கிட்டா அவனும் நம்ம மாதிரி ஆகிடுவானோ, நம்ம பெருமை குறைஞ்சிடுமோ என்ற பயன்தான். நாம மட்டும் நல்லா இருக்கணும், தான் பெற்ற அறிவை மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது, யார் எப்படி போனா என்ன, நம்ம நல்லா இருக்கணும் என்ற சுயநலம் கூட காரணமா இருக்கலாம். தான் கற்ற மந்திரத்தை உலகில இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கோவில் கோபுரத்தின் மேல ஏறி சொன்னார் ராமானுஜர். அவருக்கு அந்த உபதேசத்தை சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனா ராமானுஜரோட தாயுள்ளம் எல்லாரும் இதை கேட்டு பயன் பெறணும், அதனால நம்ம நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லை என்று எல்லாருக்கும் சொன்னாராம். அப்படி இல்லாம தனக்கு மட்டும் என்று அறிவை வைத்துக் கொள்ளும் அறிவு கருமிகளின் வீட்டு வாசலில் சென்று நிற்கும்படி என்னை வைத்து விடாதே என்று முருகனிடம் வேண்டுகிறார் அருணகிரிநாதர். இப்போ இந்த பகுதியில நான் படித்தேன் இல்லையா செய்யுள்கள், அதை படிக்கும் போது ஏதாவது இலக்கண இல்லைன்னா உச்சரிப்பு பிழைகள் இருந்தா தயவு செய்து தமிழ் அறிஞர்கள் அதை பொறுத்தருளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.